ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் வித் யார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் கவுண்டிஃப். கவுண்டிஃப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ், நமக்கு அதில் இருந்து நமக்கு கிடைக்க போகிற டேட்டா அப்படின்றத செக் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த எக்ஸல் வித் யார் சேனலில். ஸோ இன்றைக்கான வீடியோ இது வந்து ஒரு சேல்ஸ் டீமோட, அதாவது ஒரு 3 டீம் இருக்குது, அவங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ண போகிறோம். அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா 3 டிபார்ட்மெண்ட், ஐடி, மார்க்கெட்டிங், சேல்ஸ். இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து சேல்ஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு கவுண்ட் மாதிரி. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அந்த டார்கெட்டுக்கு இவங்க இதை முடிச்சிட்டாங்களா முடிக்கலையா அப்படின்றத இங்கே பாருங்கள், பெண்டிங், கம்ப்ளீட்னு 2 ஸ்டேட்டஸாக பிரிச்சிருக்கோம். ஸோ எல்லாருமே மொத்தத்தில் 100 கவுண்ட் இருக்குது. 100 டிஃப்ரெண்ட் பேரோட 100 டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3 டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 100 டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டடாக இல்லையா. ஸோ நம்ம ஒவ்வொன்றா உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாது, கரெக்டுங்களா. ஸோ அதுக்காக தான் இப்போ ஸ்டேட்டஸ் என்ன, 2 ஸ்டேட்டஸ் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ளீட்டட், இன்னொன்று வந்து பெண்டிங். ஸோ கம்ப்ளீட் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை இருக்குது, 100 கவுண்ட் இருக்குது. ஸோ இந்த 100 கவுண்ட்டில் நமக்கு கம்ப்ளீட் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து பெண்டிங் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் இந்த கவுண்டிஃப். ஸோ கவுண்டிஃப் ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி கவுண்டிஃப் ஃபார்முலாவில் என்னென்னலாம் நமக்கு கவுண்டிஃப் ஃபார்முலா போடுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ரேஞ்ச், செகண்ட் க்ரைட்டீரியா. ரேஞ்ச் எதுக்காகன்னா எந்த ரேஞ்சிலேருந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, எந்த க்ரைட்டீரியாவுக்காக எடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2 ஸ்டேட்டஸ் எடுத்துக்கணும், கம்ப்ளீட்டட், பெண்டிங். இது மாதிரி ஒரு 100 லிஸ்ட் இருக்குங்களா. ஸோ இது மாதிரி ஒரு 100 லிஸ்ட் இருக்கா. ஸோ இந்த 100 லிஸ்ட்டுமே இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் இது மாதிரி 100 இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ரேஞ்ச். அப்புறம் க்ரைட்டீரியா எதுனா கம்ப்ளீட்டடும் பெண்டிங்கும் தான் என்னோடய க்ரைட்டீரியா. அதாவது கம்ப்ளீட்டட் எத்தனை பேர் நான் பார்க்க போகிறேன், ஸோ எத்தனை பேரை நான் பார்க்க போகிறேன்றது ரேஞ்சு, கம்ப்ளீட்டட் எத்தனை பார்க்க போகிறது எனக்கான க்ரைட்டீரியா. ஸோ ஃபார்முலா போடுறேன். ஸோ கவுண்டிஃப் ரேஞ்ச் என்னது, இங்கேருந்து இந்த 100 கவுண்ட் தான் என்னோடய ரேஞ்ச், E4லேருந்து E103 போட்டுட்டோமா. நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியா, என்ன க்ரைட்டீரியா, கம்ப்ளீட்டட்ன்றது தான் என்னோடய க்ரைட்டீரியா. ஸோ இது எத்தனை பேர் முடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதை இப்படியும் G5 நம்ம இந்த செல்லையும் செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா இங்கே நான் கம்ப்ளீட்டட்ன்ற வேர்ட் போட்டாலும் எனக்கு வேல்யூ வரும். அதே மாதிரி இங்கே பெண்டிங்ன்றத நேமாக கொடுத்தாலும் எனக்கு வரும். ஸோ இன்கேஸ் இதில் வந்து பார்ஷியலி கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒன்று போடுறோம். ஸோ பார்ஷியலி கம்ப்ளீட்டட்னு போடுறோம். ஸோ இந்த இடத்துல பெண்டிங்கில் பார்ஷியலி கம்ப்ளீட்டட்னு மாற்றுறோம். ஸோ அந்த ஒருத்தரும் வந்துடுதா. ஸோ இந்த மாதிரி பல n நம்பர் ஆஃப் டேட்டாஸை நம்ம இந்த மாதிரி அழகாக ஒரே இதில் நம்ம எந்த எத்தனை பேர் கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க, எத்தனை பேர் பார்ஷியலி கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஸ்டேட்டஸை இது மாதிரி அழகாக ஒரே சம்மரிஸில் பண்ணி பார்த்துலாம். இப்போ நம்ம இங்கே சொன்ன மாதிரி மொத்தம் 100 கவுண்டருக்கு 100 எம்ப்ளாயீஸோட ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் டோட்டல் பண்ணி பார்த்தா 100. ஸோ இங்கே பாருங்கள்